மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது என்பதை அறிய தருகின்றேன். இரண்டாவது நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது இன்றைய மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு. இந்த நிகழ்விலே முதலாவது சுடரனை ஏற்றி வைக்க நாம் ஜீவராஜ் அடிகளார் அவர்களை அடுத்த சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றேன். இயேசு சபை துறவி அருட்தந்தை ஜீவராஜ் அடிகளார் அவர்களை அடுத்த சுடரனை ஏற்றி வைக்குமாறு தங்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். அடுத்த சுடரனை தமிழ் தேசிய பொது வேட்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய பவனா அரியநேந்திரன் ஐயா அவர்களை அடுத்த சுடரனை ஏற்றி வைக்குமாறு தங்களை அன்பாக அழைத்திருக்கின்றேன். அடுத்த சுடரனை ஏற்றி வைக்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய கௌரவ செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடிய கோவிந்தன் அன்பாக அழைக்கின்றோம். ஆம், இந்த சுடர் நிகழ்ச்சி வைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாம் அனைவருமாக எழுந்து நின்று அடுத்த நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த தமிழ் தாய் வாழ்த்தினை சங்கே முழங்கு சங்கே முழங்கு மக்கள் இனத்தால் மொழியால் பண்பாட்டினால் கலாச்சாரத்தினால் ஒன்றாக கட்டப்பட்ட மக்கள் ஒரே குடையின் கீழ் ஒரே குறியீட்டின் கீழ் சங்கு என்னும் சின்னத்தின் பின்னால் நாங்கள் அணிதிரண்டு நிற்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக தமிழ் மக்கள் பொதுச்சபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு களமாட அனுப்பப்பட்டிருப்பவர் எங்கள் பாசமிகு அன்புக்குரிய ஐயா பா அரியேந்திரன் அவர்களே. இன்றைய நாளிலே பல கட்சிகளை சார்ந்த சாராத சமூக செயற்பாட்டாளர்கள் கட்சிகளின் பேச்சாளர்களாக இங்கு வந்து இன்றைய நாளிலே இந்த பரப்புரை கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற உங்கள் அனைவரையும் நான் இந்த மாலை பொழுதிலே பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா மதங்களிலும் கடவுளை நம்புகின்ற கடவுளது வழியிலே சென்று நாம் உண்மையாக, நேர்மையாக, நீதியாக, ஒற்றுமையாக, சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் இந்த உலகம். நாம் எல்லோரும் நம்புகின்றோம் இந்த உலகம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் நாங்களும் மனிதர்களும் அதன் பகுதிகளாக இருக்கின்றோம். இந்த உலகத்தை படைத்து இறைவன் விரும்புவது நாம் எல்லோரும் ஒற்றுமையாக, சகோதர சகோதரிகளாக, ஒரு தாயின் பிள்ளைகள் போன்று சமத்துவத்துடனும் சுயமரியாதையுடனும் எங்களது சுய உரிமைகளோடும் நாங்கள் வாழ வேண்டும் என்பது அந்த இறைவனது விருப்பம். இருப்பினும் நாம் இந்த உலகத்திலும் அதில் குறிப்பாக இந்த நாட்டிலும் பார்ப்பது இந்த உண்மை, நீதி, நேர்மை, ஒற்றுமை, சமாதானம் இல்லாத நிலையே. இதற்கு காரணம் என்னவென்றால்
எங்களுக்குள்ளே புரையோடி கிடக்கக்கூடிய சுயநலம், இவ்வுலக நாட்டங்கள், நாங்கள் எங்களது இனம், மொழி, பண்பாடு ஆகியவற்றை மறந்து சிறிய சிறிய வாய்ப்புகளுக்காக, சலுகைகளுக்காக எங்களது உரிமைகளை தாரை வார்த்து கொடுக்கின்றவர்களாக மாறியது ஒரு காரணமாக இருப்பது வரலாற்றிலே நாம் பார்க்கின்ற ஒரு பெரும் துயரம். இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டு மக்களாக சம உரிமையோடு, சமத்துவத்தோடு, சுதந்திரமாக எங்களது மொழி, பண்பாடு, கலாச்சாரங்களை கட்டி காத்து வளர்த்து மெருகூட்டுவதற்கு வாய்ப்பற்றவர்களாக நாங்கள் பல வழிகளிலே எங்களது உரிமைகளை தொலைத்தவர்களாக, எங்களது உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு காலமும் நாங்கள் எங்களது பேரினவாத அரசியல்வாதிகளுக்கு எங்களது வாக்குகளை கொடுத்தோம். ஏனென்றால் அவர்கள் எங்களிடம் கூறிய, விதைத்த அந்த வெற்று போலியான வாக்குறுதிகள். நாங்கள் உங்களுக்கு இதை செய்வோம், அதை செய்வோம் என்று சொன்னார்கள். அதை நம்பியே நாங்களும் அவர்களுக்கு எங்களது வாக்குகளை கொடுத்தோம். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுத்த பரிசு என்பது எங்களது இனத்தை கொன்றார்கள், இனப்படுகொலை செய்தார்கள், எங்களது மக்களை காணாமல் செய்தார்கள், எங்களது உறவுகளை தொலைக்க செய்தார்கள், எங்களது பாதுகாப்பை அவர்கள் பறித்தெடுத்தார்கள். நாங்கள் நாதியற்றவர்கள் போன்று, ஒடுக்கப்பட்டவர்களாக, உரிமை இழந்தவர்களாக, வாழ்வதற்கு வழி தெரியாதவர்கள் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் தமிழ் மக்களாகிய நாங்கள் இப்பொழுது அதில் விசேடமாக இந்த முறை விழித்தெழுந்திருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் விழித்தெழுந்த பயனாகத்தான் இம்முறை குடியரசு தேர்விலே எங்களது உரிமைக்காக, எங்களது ஒற்றுமைக்காக, எங்களது விடுதலைக்காக குரல் கொடுக்க, எங்களது சார்பாக ஒருவர் நிற்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சியின் பலனாக வந்து அந்த பெருதான் எங்கள் மத்தியிலே வீற்றிருக்கின்ற ஐயா பா அரியேந்திரன் அவர்கள் இம்முறை சங்கு சின்னத்திலே எங்களுக்காக ஜனாதிபதி தேர்தலிலே களமாடிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது வரலாற்று கடமையை, ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி எங்களது ஐயாவை வெற்றி பெற செய்வதன் வழியாகவே எங்களது ஒற்றுமையை, எங்களது பலத்தை, நாங்கள் எங்களது இனத்துக்காக, மொழிக்காக, பண்பாட்டுக்காக, விழுமியங்களுக்காக நாங்கள் அவற்றை ஒற்றுமையாக கட்டி காப்பதற்காக அவர் பின்னால் அணிதிரண்டிருக்கின்றோம், ஒன்றாக வந்திருக்கின்றோம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் காட்ட வேண்டும். இந்த வருகின்ற இந்த சனிக்கிழமை நடக்க இருக்கின்ற தேர்தலிலே நாங்கள் எல்லோரும் சென்று சங்கு சின்னத்துக்கு மட்டுமே வாக்களித்து, சங்கு சின்னத்திலே ஒரே ஒரு புள்ளடியை மட்டும் நாங்கள் போட்டு எங்கள் ஐயாவின் கலங்களை பரப்படுத்தி இந்த நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் எங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்துவோம். அதற்கு எல்லாம் இறைவன் எமக்கு துணை புரிய வேண்டும். இந்த நாட்களிலே நாங்கள் எல்லோரும் பாதுகாப்பாகவும், எந்தவித அச்சங்களும் இல்லாமல், வன்முறைகள் இல்லாமல், சமாதானமாகவும் அமைதியான முறையிலும் நாங்கள் சென்று எங்களது வாக்குகளை கொடுத்து எங்களது தமிழ் பொறுப்பு வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புரிமையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அந்த ஆசிரியரோடு பல விடயங்களை தொட்டு சென்றிருந்த மதிப்புக்குரிய ஜீவராஜ் அடிகளார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இன்றைய நிகழ்வில் வரவேற்புரை இடம்பெற இருக்கின்றது. வரவேற்புரையினை வழங்கி வைப்பதற்காக நகன் செல்வகுமார் அவர்களை என்பாக அழைக்கின்றேன். முதற்கண் எல்லாம் வல்ல இறைவனை விழித்தவனாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற சமய பெரியார்கள் மற்றும் இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் ஐயா அவர்கள் மற்றும் பொது வேட்பாளர் பவனா அரியநேந்திரன், அதோடு கூட இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஏனைய அரசியல்
பிரமுகர்கள், நலன் விரும்பிகள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுச்சபை மற்றும் பொது கட்டமைப்பு உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய பிரச்சார கூட்டத்திற்காக இங்கே திரண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களையும் மட்டக்களப்பு வாழ் மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று தொடர்ந்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பல ஓநாய்களுக்கு மத்தியிலே எம்மினம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய பிரமுகர்கள் அதற்கான விளக்கங்களை இந்த இடத்திலே வழங்குவார்கள் என்று கூறி இந்த இடத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் மறுபடியுமாக வரவேற்றவனாக உங்களை வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி. ஆனந்த வரவேற்புரையை மிகவும் சுருக்கமாக வழங்கிய செல்வகுமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது தமிழ் தேசிய பொது வேட்பாளர் அவர்களை ஆதரித்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும், தமிழீழ விடுதலை இயக்க கட்சியினுடைய கௌரவ செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடிய கோவிந்தன் கருணாகரம் ஜனா ஐயா அவர்களை அடுத்து தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். ഓടുത്തുറാനെ ஜனாதிபதி தேர்தல், இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலையொட்டி எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து அவருடைய இலக்கை அடைவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் எங்களுடைய சமய பெரியோர்கள் அனைவருக்கும் எமது பொது வேட்பாளர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அரியநேந்திரன் அவர்களுக்கும் தமிழ் தேசிய தமிழ் உணர்வாளர்கள் அனைவரையும் மற்றும் ஊடகவியலாளர் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த 2020ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் என்பது நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்பு நடைபெறும் 9வது ஜனாதிபதி தேர்தல். இதற்கு முன்பு 8 ஜனாதிபதி தேர்தல்கள் நடந்திருந்தாலும் 6 ஜனாதிபதிகள் மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். 2 ஜனாதிபதிகள், ஒரு ஜனாதிபதி டிபி விஜயதுங்க ரணசிங்க பிரேமதாச இறந்ததன் பின்பு சிறிது காலமும் கோட்டபாய ராஜபக்ச இந்த நாட்டை விட்டு தப்பியோடிய பின்பு தற்போது ஜனாதிபதியாக இருக்கும் ரணில் விக்ரமசிங்க போன்ற 8 ஜனாதிபதியின் கீழ் இந்த நாடு ஆட்சி கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறைக்கு முன்பும் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த காலமிருந்தே எங்களுடைய மக்கள், இந்த நாட்டின் பூர்வீக தமிழ் குடிகள் சம அந்தஸ்து இழந்து 2ஆம் தர பிரஜைகளாகவே இன்று வரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களது உரிமைகளை பெறுவதற்காக எங்களது அரசியல் முன்னோடிகள் அகிம்சை ரீதியாக போராடினார்கள். அந்த அகிம்சை போராட்டம் வெற்றி அளிக்காத விடத்து நாங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டோம்.
2009 ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பின்பு தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக நாங்கள் ஜனநாயக வழியிலே எங்களது உரிமைகளை பெறுவதற்காக ராஜதந்திர ரீதியாகவும் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனநாயக வழியிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம் என்றால் நாங்கள் அந்த நிலைக்கு இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசாங்கங்களினால் தள்ளப்பட்டிருக்கின்றோமே தவிர இந்த நாட்டின் ஜனாதிபதியாக நாங்கள் வருவதற்கு அரியநேந்திரன் அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வருவதற்கு இந்த தேர்தலிலே போட்டியிடவில்லை. இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசுகள் எங்களை அடிமைகளாக வைத்திருந்தது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ் மக்களை அடக்கி ஆள்வதற்குத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம். கடந்த காலங்களிலே ஜனாதிபதி தேர்தல்களிலே 2 தமிழர்கள் போட்டியிட்டாலும் அவர்கள் பொது வேட்பாளராக போட்டியிடவில்லை. நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளராக போட்டியிடுவது குறையோடி போயுள்ள எங்களது இனப்பிரச்சனைக்கு இன்னமும் தீர்வு தரப்படவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தேசமும் சர்வதேசமும் தெரிந்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் ஒற்றுமையாக ஒரே அரசியல் குரலாக தமிழ் மக்களின் ஏக ஒரு குரலாக மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டுவதற்குத்தான் என்பதை நாங்கள் உணர வேண்டும். இந்த நாட்டை மாறி மாறி ஆண்ட அரசுகள் கூட எதிர்காலத்திலே இன்னொரு தேர்தல் வரும்போது தமிழ் மக்களது புரையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்காவிட்டால் தொடர்ச்சியாக தமிழ் மக்களது வாக்குகளை நாங்கள் பெற முடியாது என்பதை கூட அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று வடகிழக்கிலே இருக்கும் 12 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்களின் வாக்குகளில் கணிசமான அளவு 50% தான் நாங்கள் பெறுவோம் என்று நினைத்த நிலை மாறி இன்று அமோகமான ஆதரவு எங்களது பொது வேட்பாளருக்கும் சங்கு சின்னத்திற்கும் கிடைத்திருக்கின்றது என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இன்று கூட பட்டிருப்பு தொகுதியின் களுவாஞ்சிக்குடி கடை தெருக்கள் மார்க்கெட்டுகள் போன்ற இடங்களிலே நாங்கள் பிரச்சாரத்திற்கு போகும்போது அந்த மக்கள் எங்களிடம் கூறியது, நாங்கள் உணர்வுள்ள தமிழர்கள், ஆனால் எங்களது மக்களது வாக்குகளை ஏலம் போட்டு விற்பதற்கு சில தமிழ் அரசியல்வாதிகள் நினைக்கின்றார்கள். அவர்களது நினைப்பு ஈடாகாது. நாங்கள் சோரம் போகாத தமிழர்கள், சங்கு சின்னமே எங்களுடைய சின்னம் என்பதை உறுதிபட கூறினார்கள். உண்மையிலே எங்களுக்கு ஆனந்தமாக இருந்தது. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கிலே அரசை சார்ந்த 5 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு, குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவாக வேலை செய்தாலும் அவருக்கு எங்களது தமிழ் வாக்குகளை
விலை பேசி எடுத்துக் அவர்களது வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சென்றவர்கள் கூட பேரினவாத வேட்பாளருக்கு எங்களது மக்களது வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கு கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களது மக்கள் கடந்த காலங்களிலே அடிமையாக வாழ்ந்தது மாத்திரமல்ல, நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு அடிமையாக வாழ்வதற்கு நினைக்கின்றோம் என்பதை அந்த பேரினவாத அரசியல்வாதிக்கு எடுத்துக் கூறுகின்றார்கள். யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் M.A. சுமந்திரன் அவர்கள் மானிப்பாயிலே நடந்த சஜித் பிரேமதாசவின் பிரச்சார மேடையிலே வீராவேசமாக பேசுகின்றார். தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அரியநேந்திரன் என்கின்ற மாயமானை துரத்தி அடிக்க வேண்டும் என்கின்றார். அடுத்த பாராளுமன்றம் வந்தால் யார் மாயமான் யார் நிஜமான மான் என்பதை தமிழ் மக்கள் உங்களுக்கு கூறுவார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரது சீடர் மட்டக்களப்பிலே இருக்கின்றார், தம்பி சாணக்கியன். சாணக்கியனை பற்றி கதைப்பதானால் அவன் சிறு பொடியன் இருந்தாலும் அவரை பற்றி கதைப்பதற்கு நிறைய இருக்கின்றது. அவரை பற்றி நிறைய கதைத்து அவரை பெரிய மனிதனாக்க நான் விரும்பவில்லை. ஒரு சில வார்த்தைகளை நான் கூறுகின்றேன். இன்று சஜித் பிரேமதாச அவர்கள் நல்லவர் வல்லவர் என்று குறை நினைக்கக்கூடாது. இங்கே உள்ள தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசாவின் போட்டோவை போட்டு மேலே டெலிபோன் சின்னத்தையும் போட்டு கீழே வீட்டு சின்னமும் தமிழரசு கட்சி என்றால் சஜித் பிரேமதாசா தமிழரசு கட்சியில் இருக்கின்றாரா? அல்லது இந்த நோட்டீஸை அடித்த நீங்கள், நான் மற்றவர்களை கூறவில்லை, தயவு செய்து குறை நினைக்காது, இந்த நோட்டீஸை அடித்தவர்கள் சஜித் பிரேமதாசாவின் கட்சியில் சேர்ந்து விட்டீர்களா என்பதை நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று சஜித் பிரேமதாசாவுடன் கிழக்கு மாகாணத்திலே கைகோர்த்திருப்பவர்களை நீங்கள் ஒவ்வொருவராக அடையாளப்படுத்தி பாருங்கள். மட்டக்களப்பிலே இருக்கும் முக்கிய அரசியல்வாதி ஹிஸ்புல்லா தம்பி சாணக்கியன் 2015 ஹிஸ்புல்லாவுடன் எலெக்ஷன் கேட்டவர். நான் நினைக்கின்றேன் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதே சின்னத்திலே ஹிஸ்புல்லா, சாணக்கியன், சஜித்துடைய கட்சி எல்லோரும் நீங்கள் ஒரே சின்னத்தில் தேர்தல் கேட்பதற்கான ஆயத்தம் செய்கின்றீர்களா என்பதை கேட்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் பழக்கப்பட்டவர் தானே. உங்களை நீங்கள் இருந்த முகாமில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உந்து சக்தியாக உங்களை வெளியில் எடுத்தவன் நான். அதை உங்களால் மறக்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு இங்கு உள்ள அனைவரும் இந்த மேடையிலே பேச வேண்டும். தூரத்திற்கு செல்பவர்கள் கூட நீங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். வேட்பாளர் கூட அம்பாறை மாவட்டத்தின் அடுத்த கூட்டத்தில் பேச வேண்டும் என்பதை ஒட்டி உங்களிடம் இந்த பொதுக்கட்டமைப்பின் சார்பில் வினயமாக கேட்டுக்கொள்வது, இங்கு உள்ளவர்கள் மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவரினாலும் நூற்றுக்கணக்கான வாக்குகளை சேர்க்க முடியும். சங்கு எங்களுடைய பொது சின்னம், எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரது பொது சின்னம் வெல்ல வேண்டும். அவருடைய இலக்கை அடைவதற்கு நாங்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். இன்னும் ஒன்றையும் கூறிக்கொள்ள வேண்டும். எப்போது ஞாபகத்துக்கு வருகின்றது,
தம்பி சாணக்கியன் ஒரு இடத்திலே நான் நினைக்கின்றேன் 680 பேசும்போது இந்த அரியணேந்திரன் யார் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் நினைக்கின்றேன் அவர் சில வேளையிலே மறந்திருக்கிறார். 11 வருடங்கள் இந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தது மாத்திரமல்லாமல் எப்படியான கஷ்டமான சூழ்நிலைகளிலே மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியிலே ஒரு நினைவேந்தல் கூட செய்ய முடியாத நேரத்திலே எத்தனை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒன்றாக இணைந்து ஆர்ப்பாட்டங்கள் நினைவேந்தல்களை செய்திருக்கின்றோம். அந்த நேரம் உங்களுக்கு அவரை தெரியாது. ஏனென்றால் நீங்கள் இருந்த இடம் வேறு. அந்த நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அவரை தெரியும். இன்று வடகிழக்கிற்கு மாத்திரமல்ல அகில உலகத்திற்கே தமிழ் தேசிய பொது வேட்பாளர் என்கின்ற அரியநேந்திரனை தெரியும். தம்பி சாணக்கியனுக்கு தெரியாமல் இருக்கின்றது, கவலையாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களது முதல் விருப்பமோ இரண்டாவது விருப்பமோ மூன்றாவது விருப்பமோ எல்லாமே ஒரே விருப்பம், ஒரே புள்ளி. விருப்பு வாக்கு என்பதற்கு எந்த சந்தர்ப்பமே இல்லை. எங்களது சாய்ஸ் ஒன்றுதான். சங்கு சின்னம் ஒரு புள்ளி. அதற்கு போட்டு எங்களுடைய இலக்கை அடைவதற்கு நாங்கள் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. எங்களை கௌரவப்படுத்தியதற்காக முதற்கண் உங்களுக்கு நன்றிகளையும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், இன்று அதிகாலை இருந்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று உங்களை அழைத்து தெரியும். புல்லுமர தொங்கலிருந்து வாரண்டி சொன்னால் எப்பொழுது எங்களுக்கும் தெரியும். தாந்தாமர பகுதி 40, 36, 38 பஞ்சையிலிருந்து வாரன்னா எங்களுக்கும் தெரியும். அந்த சிரமத்துக்கு மத்தியில் நீங்கள் இவ்வளவு பொறுமையாக இருப்பதற்குரிய அடையாளம் கண்டிப்பாக சங்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வென்றுவிட்டது என்ற செய்திகளை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் பெருமை அடைகின்றோம், சந்தோஷம் அடைகின்றோம், உங்களை வாழ்த்துகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் குறிப்பாக ஒரு ஜனாதிபதி தேர்தலை கேட்கின்ற அளவிற்கு இந்த தமிழரசு கட்சி, உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் நினைக்கும் கிட்டத்தட்ட 8000 போராளிக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள். அது தற்கொலையாக இருக்கலாம், வீர சமரம் இருக்கலாம், பலதரப்பட்ட துறைகளில் இழந்திருக்கின்றார்கள். சொந்த மண் சுதந்திரம் இழந்ததால் இந்த மண்ணில் நாங்கள் ரத்தம் சிந்தினோம். அதுக்கு அடிகோலமாக, அதுக்கு ஒரு தடயமாக, அதுக்கு அடையாளமாக கிழக்கு மண்ணில் இருந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டதுக்கு இருக்கிற அடிப்படை காரணம் உங்களால் கொடுக்கப்பட்ட உரம், உங்களால் கொடுக்கப்பட்ட வித்து, நீங்களிட்ட அடிப்படை காரணம். இந்த இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவர் வீட்டிலும் இந்த போராட்டத்தின் சார்பாக இந்த 40 வருட தசாப்தங்களில் பலர் சமைத்து கொடுத்திருப்பீர்கள், பலர் சகோதரரை இழந்திருப்பீர்கள், பலர் தாய் தந்தையரை இழந்திருப்பீர்கள், பலர் சகோதரியை இழந்திருப்பீர்கள். ஏதோ ஒரு வகையில் இந்த போராட்டத்திற்கு இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இழப்புகளை சந்தித்தவர்கள் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டுமாயின் சத்திரக்குட்டா படுகொலையாக இருக்கலாம், பண்டார்முலை படுகொலையாக இருக்கலாம், கொக்கொடச்சோலை படுகொலையாக இருக்கலாம், முத்துக்கள் படுகொலையாக இருக்கலாம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை அரச படைகளால் மேற்கொள்ளப்பட்ட, தமிழருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட, எமது போராட்டத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் அனைத்திற்கும் நாங்கள் ஒரு வித்திட்டவர்களாக, நாங்கள் சவால் விட்டவர்களாக, போராட்டத்துக்கு உரமிட்டவர்களாக எங்களை நாங்கள் எதிர்வருகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிரூபித்தாக வேண்டிய பொறுப்பு எங்கள் அனைவரின் கையில் இருக்கின்றன. எமது இந்த மண்ணில் எமக்காக பல வேட்பாளர்களை தேடும் போது பல வேட்பாளர்கள் ஓடி இருக்கின்றார்கள், பல வேட்பாளர்கள் ஓடி மறைந்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சி ஒரு தற்கொலையாளியை இந்த சமூகத்துக்கு நம்மளுக்கு தந்திருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்த மட்டக்களப்பு மேல் பெருமை அடைகின்றோம், வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். அந்த வகையில் நாங்கள் குடித்து வைத்தவர்கள். எமக்காக தற்கொலையாளி ஒருவர் மீண்டும் உயர்வித்திருக்கின்றார் என்றால் அது அண்ணன் அரியநேந்திரன் அவர்கள். நாங்கள் அவரை கௌரவிக்க வேண்டும்.
பாவிக்க வேண்டும். காரணம் நாங்கள் பல வேட்பாளர்களை தேடி இருக்கின்றோம், பலரிடம் பேசியிருக்கின்றோம். அந்த வகையில் துணிந்து எல்லாம் பின்னங்கால் வைக்கும் போது இந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க வந்தது என்பது நாங்கள் குடித்து வைத்த கொடை. நாங்கள் அதை கௌரவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவரை இந்த மண் சுதந்திரத்தை இழந்ததால் நாங்கள் போராட்டத்துக்காக வலை சேர்த்தோம். நாங்கள் சுதந்திரம் இழந்ததால் நாங்கள் இரத்தம் சிந்தியவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நான் நினைக்கிறேன் 2000க்கு மேற்பட்ட மக்கள் இங்கு வந்து இருந்திருக்கின்றீர்கள். நீங்கள் ஒவ்வொருவருமாக இந்த அலையாக சென்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் அன்னளவாக இங்கே கையை காட்டுகின்றார்கள். 4.5 லட்சம் வாக்குக்கு மேல் இருக்கின்றன. எமது நல்ல பழக்கம் இருக்கின்றன. 65-60 தான் நாங்கள் வாக்களிப்போம். அன்னளவாக 3 லட்சம் வாக்குத்தான் அளிக்கப் போகின்றோம். இதில் முஸ்லிம்களின் வாக்குகளும் இருக்கின்றன, தமிழர்களும் வாக்குகள் இருக்கின்றன. என்ன இருக்கோ இல்லையோ இதில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் தேர்தல் அன்று அதிகாலை சென்று ஒவ்வொருவரும் இந்த 100 வாக்காக மாற்றக்கூடியவாறு சங்கு சின்னத்துக்கு புள்ளடியிட்டு வெற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு அனைத்தையும் நாங்கள் எடுக்க வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்பதை பல்வேறுபட்டவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் 8 ஜனாதிபதிகளுக்கு வாக்களித்திருக்கின்றோம், வாக்களிக்காமல் விட்டிருக்கின்றோம், வந்தவர்களுடன் பேசி இருக்கின்றோம், வாக்களிக்காவிட்டாலும் வந்தவர்களுடன் பேசி இருக்கின்றோம். எதுவுமே எங்களுக்கு நடைபெறவில்லை. அதனால் இந்த பொது வேட்பாளர் இறக்கப்படுகின்றார் என்பது ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், 2009 மே மாதம் 18ஆம் தேதி போர் மௌனித்த போது ஸ்ரீலங்கா அரசாங்க படைகளுக்கு உதவியவர்கள் ஏறக்குறைய 22 பன்னாட்டு இராணுவங்கள், சர்வதேசங்கள் உதவி செய்தன, இந்தியா உதவி செய்தன. இந்த நாடுகள் உதவி செய்கின்ற போது அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களிடம் அந்த நாடுகள் கேட்டுக்கொண்ட விடயம் என்னவென்றால், இந்த போரை, இந்த தமிழீழ விடுதலை புலிகளின் இந்த போரை நாங்கள் நிறுத்தி தருகின்றோம் அல்லது மௌனித்து தருகின்றோம், ஆனால் வடகிழக்கில் இணைந்த வடகிழக்கிலே ஒரு அரசியல் தீர்வை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கொடுத்திருந்தார்கள். அதற்கு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அதுக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தார். நிச்சயமாக நாங்கள் இணைந்த வடகிழக்குக்கு ஒரு தீர்வை கொடுப்போம் என்று. இந்த விடயத்தை எங்கள் தலைவராக இருந்த சம்பந்தனையா அவர்கள் பாராளுமன்றத்திலே பல முறை உரையாற்றி இருக்கின்றார். ஆனால் போர் மௌனிக்கப்பட்டது, எதுவுமே நடக்கவில்லை. இன்று போர் முடிந்து நாங்கள் 15 வருடம் இருக்கின்றோம். 3 ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம். போருக்கு முந்தைய காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்திலே 5 ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம். அந்த காலத்தில் எவ்வாறு ஆதரித்தோம் என்பதை நாங்கள் கூறவில்லை. ஏனென்றால் அது ஒரு காலம். அந்த காலத்தில் எல்லோருமே தமிழீழம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருந்த காலம். எவருமே அவ்வாறு தமிழீழம் கிடையாது என்று எவருமே இருக்கவில்லை. அதனால் அந்த காலத்தில் 5 ஜனாதிபதிகளை ஆதரித்ததை நாங்கள் விட்டுவிடுவோம். ஆனால் இந்த 2009 மே 18க்கு பிறகு 3 ஜனாதிபதிகளை நாங்கள் ஆதரித்திருக்கின்றோம். சம்பந்தனையா அவர்கள் சொல்லுவதை அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினாகிய நாங்கள் சொல்வதை, இங்கே இருக்கின்றவர்கள் சொல்வதை கேட்டு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். ஆனால் எதுவுமே இதுவரை செய்யவில்லை. ஆனால் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஆதரித்த ஒரே ஒரு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் மாத்திரம்தான் வெற்றி பெற்றார். ஏனைய 2 பேருக்கு நாங்கள் வாக்களித்திருந்தோம். அவர் ஜனாதிபதி ஆகவில்லை. ஆனால் அவர்களுடனும் நாங்கள் பேசியிருந்தோம். எந்த ஒரு அரசியல் தீர்வையும் செய்வதாக அவர்கள் சொல்லவில்லை. ஏற்றுக்கொண்டார்கள், வாக்குறுதி தந்தார்கள். இப்பொழுது கூறுகின்றது போன்று அதை கூறினார்கள், எதுவுமே செய்யவில்லை. இதன் அடிப்படையில் தான் இந்த முறை நாங்கள் அவர்களுக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் என்ற ஒரு ஒப்பீட்டளவிலான ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த தமிழ் தேசிய கட்சிகளும் 83 அமைப்புகளும் சேர்ந்து இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற போது 6 மாதங்களாக இந்த விடயம் இடம்பெற்றது. அதில் நானும் சில கூட்டங்களிலே கலந்து கொண்டிருந்தேன். நான் இந்த தேர்தலுக்கு போட்டியிட வேண்ட எண்ணமே எனக்கு இருக்கவில்லை. அந்த 45 பேரை அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள். 45 பேரில் இருந்து ஒவ்வொருவராக எடுத்து இறுதியாக என்னை தெரிந்தார்கள். நான் மறுத்திருந்தேன். ஆனால் பலரின் அன்பு கட்டளைக்காக நான் அதில் ஏற்றிருந்தேன். உண்மையிலே நான் ஏற்றிருப்பது என்பது எனக்கு முன்பு பேசியது போன்று நான் ஜனாதிபதியாக வரப்போவதில்லை. ஸ்ரீலங்கா சோசலிச ஜனநாயக குடியரசின் ஜனாதிபதியாக வருகின்ற 3 இருக்கின்ற கூடிய ரணில் விக்ரமசிங்காவின் பிடரியை பிடித்து தள்ளி போட்டு அதில் குந்துவதற்கு நான் இல்லை. அதுபோன்று சைத் பிரேமதாசாவை தூக்கி அறிந்துவிட்டு அந்த கதிரையில் ஏறுவதற்கு நான் வரவில்லை. அன்றகுமார திசாநாயக்காவை உதைத்து விட்டு அந்த கதிரையை பிடிப்பதற்கு நான் வரவில்லை. அவர்கள் கூறுவற்ற விடயம் எல்லாம்
தான் ஜனாதிபதியாக வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வாக்குறுதி சொல்லுகின்றார்கள். நான் அதை சொல்லவில்லை. நான் ஜனாதிபதியாக வரப்போவதும் இல்லை. நீங்கள் எனக்கு அளிக்கின்ற வாக்கு, எனது சின்னமாக இருக்கக்கூடிய இந்த சங்கு சின்னத்துக்கு அளிக்கின்ற வாக்கு உங்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளாகத்தான் நாங்கள் இதை பார்த்திருக்கின்றோம். இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், என்றும் இல்லாத அளவிலே இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதற்காக வடகிழக்கில் மாத்திரமல்ல மலையகத்திலும் இருந்து எங்களுடன் பலர் கதைத்திருக்கின்றார்கள். கொழும்பிலே இருக்கக்கூடிய வெள்ளவத்தியில் இருக்கின்ற தமிழர்களும் எங்களுடன் கதைத்திருக்கின்றார்கள். புலம்பெயர்ந்து நாட்டிலே இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இன்று ஒன்றாக மாறிவிட்டது. இந்த ஒன்றாக மாற்றியதின் முதல் படி வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். தமிழ் பொது வேட்பாளர் மூலமாக ஒற்றை குடைக்குள் வருவதற்கு பலர் இப்பொழுது தயாராகிவிட்டார்கள். ஆகவே நீங்கள் கொடுக்கின்ற வாக்கு என்பது மக்கள் அளிக்கின்ற வாக்குகளுக்கு பின்னால் சிதறி இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைப்பது என்பதும் ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு பொது தேர்தல் இடம்பெறமாக இருந்தால், அல்லது கிழக்கு மாகாண சபை தேர்தல் அல்லது வட மாகாண சபை தேர்தல் இடம்பெறமாக இருந்தால், ஒருமித்து நாங்கள் போட்டியிட்டால் மாத்திரமே ஒரு பலம் வாய்ந்த ஒரு மக்கள் பிரதிநிதிகளை நாங்கள் பெற முடியும். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், திருவள்ளை மாவட்டம் பறிவிட்டது, அம்பாறை மாவட்டம் பறிபோய் கொண்டு இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டம் இன்னும் எங்கள் விகிதாச்சாரத்தை குறைப்பதற்காக மேய்ச்சல் தரை என்ற போர்வையிலே அங்கு வெளி மாவட்டத்தவர்கள் ஊடுருவி மட்டக்களப்பிலும் ஒரு சிங்கள பிரதித்துவத்தை எடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் தடுக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற அந்த 3 வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் வந்ததற்கு பிறகு அவர்கள் தென்பகுதியிலே பிரச்சாரம் செய்வதல்ல, வடகிழக்கிலே வருகின்றார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் மனைவி வருகிறார்கள். மனைவிகளும் வந்து தங்கள் கணவனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். என்றால் இந்த பொது வேட்பாளரின் தாக்கம் எந்த அளவில் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை தேர்தலிலே ஒரு விசேடமான பாடத்தை அவர்கள் ஓட்டுவார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். கடந்த 8 ஜனாதிபதி தேர்தலிலும் 50% மேற்பட்ட வாக்குகளை பெற்றதுதான் வரலாறு. ஆனால் இந்த முறை 50% மேற்பட்ட வாக்குகளை பெற முடியாது என்பதை நாங்கள் காட்டப் போகின்றோம், நீங்கள் காட்டப் போகின்றீர்கள். ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு நாளும் வாக்களித்து வந்திருக்கின்றோம், உங்களை நம்பி இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டீர்கள். அந்த துரோகத்துக்கான பதிலாகத்தான் நாங்கள் இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இப்பொழுது போட்டியிடுகின்ற ஜனாதிபதிகளை பாருங்கள். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை 2ஆக உடைத்தது தானே என்று அவர் பெருமை கொள்கின்றார். 2004ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளை 2ஆக பிரித்தது அப்போது எங்களுக்கு தெரியவில்லை, உங்களுக்கும் தெரியவில்லை. ஆனால் அவர் அதை எப்போ சொல்லுகின்றார்? இப்பொழுது சொல்கின்றார். 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்ற போது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கூறியது. அப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதில் தோல்வி அடைந்தார். அப்பொழுது நாங்கள் என்ன கூறினோம்? புத்திஜீவிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன கூறினீர்கள்? ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்திருந்தால் இந்த போராட்டத்தை அடக்கி இருக்க மாட்டார் என்ற கருத்து இருந்தது. ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் 2004ஆம் ஆண்டு தங்களை 2ஆக பிரித்ததற்காக கொடுத்த தண்டனை தான் 2005ஆம் ஆண்டு அந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வைத்தது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் இப்பொழுது வந்து எங்களிடம் வாக்கு கேட்கின்றார். இணைந்த வடகிழக்கு மூலமாக ஒரு தியாக வரலாற்றின் போராட்டத்தை அடக்கியவர் இப்பொழுது எங்களிடம் வந்து வாக்கு கேட்கின்றார். அடுத்தவர் சயித் பிரேமதாஸ் அவர்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலே 1000 பாஞ்சாலைகளையும் 1000 பௌத்த பாடசாலைகளையும் கட்டுவதாக பாராளுமன்றத்திலே அமைச்சரவையிலே அங்கீகாரம் அளித்தார். இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வடக்கு கிழக்கிலே 200 பாஞ்சாலைகள் அவர் அமைத்திருக்கின்றார். நீங்கள் சயித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தால் தாங்காமலையிலே இன்னும் 25 பாஞ்சாலை வரப்போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சயித் பிரேமதாசாவுக்கு நீங்கள் போடுகின்ற புள்ளடி, அந்த புள்ளடியை போட சொல்லுகின்ற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு புள்ளடியும் ஒவ்வொரு செங்கல்லை இந்த பாலஞ்சாலைக்கு நழுவதற்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கின்றோம் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவ்வாறானவர்களை ஆதரிக்கலாமா என்பதை சிந்தியுங்கள்.
அனுரகுமார திசாநாயக்கா, அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இணைந்த வடகிழக்கை இரண்டாக துண்டாடி 2008ஆம் ஆண்டு முதலாவது கிழக்கு மாகாண சபையை நடாத்துவதற்கு அங்கீகாரம் விட்டவர் அந்த அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். ஆகவே இவ்வாறானவர்களை தூக்கி கொண்டு எம்மிடம் வந்து வாக்கு கேட்கின்ற மிகவும் கோமாளி அரசியல்வாதிகள், முட்டாள்தனமான முடிவை எடுக்கின்ற அரசியல்வாதிகளை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒன்றை சொல்லுகின்றேன். இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பொது தேர்தல் வர இருக்கின்றது. சயித் பிரேமதாசா அவர்களுடன் சேர்ந்து துண்டு பிரசுரம் கொடுப்பவர்கள், சயித் பிரேமதாசாவின் படத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்தை போடுகின்றவர்கள், பொது தேர்தலிலே கேட்கின்ற போது அதே சயித் பிரேமதாசாவின் கட்சி இங்கே கேட்க இருக்கின்றது. வடகிழக்கில் தேர்தலில் கேட்பார்கள். அவர்களுக்கு எதிராக என்ன முகத்துடன் இந்த தமிழ் தேசியவாதிகள் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போகின்றார்கள்? அவர்களுடன் சேர்ந்து செய்ய போகின்றார்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் உணர வேண்டும். நிச்சயமாக எதிர்வருகின்ற 21ஆம் தேதி அந்த வாக்குச்சீட்டிலே 18வது இலக்கத்திலே அதிகத்திறன் பாக்கிய செல்வம் என்ற பெயரிலே 3 மொழியிலும் எழுதப்பட்டு சங்கு சின்னம் அதில் இருக்கின்றது. அதுக்கு நேரே மாத்திரம் நீங்கள் உள்ளடி போட வேண்டும். பலர் கூறுகின்றார்கள் 1வது இலக்கம் 2வது என்று. என்னுடன் எவரையும் கொழுவ வேண்டாம். நான் சொல்லுகின்றேன், எந்த ஒரு சிங்கள வேட்பாளரையும் என்னுடன் வச்சு கொள்ளுவி வாக்களிப்பதை விடுங்கள். தனித்துவமாக இனம், தன்மானத்தான இனம், பல மாவீரர்களை இன்ற இனம், பல பொதுமக்களுக்கு பலி கொடுத்த இனம், நாங்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தியுங்கள். அதற்காக நீங்கள் வாக்களிப்பீர்களாக இருந்தால் பல மாற்றங்களை எதிர்வருகின்ற 22ஆம் தேதி நாங்களும் நீங்களும் சேர்ந்து முடிவெடுப்போம் என்று கேட்டு இந்த உரையை. இனவாதத்தை வளர்க்கின்றவர்களும் அல்ல. எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் கடந்த 8 ஜனாதிபதி தேர்தல்களில் சிங்கள தலைவர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம், வாக்களிக்காமல் விடவில்லை. சிங்கள தலைவர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம், வாக்களிக்காமல் விடவில்லை. உங்களுக்கு தெரிய வேண்டும், சந்திரிகா அம்மையாருக்கு நாங்கள் சமாதான தேவதையாக பார்த்து இலங்கையில் சமாதானத்தை கொண்டு வரப்போகின்றார் என்ற அடிப்படையில் நாங்கள் வாக்களித்திருந்தோம். ஆனால் சமாதானம் கிடைக்கவில்லை. செம்மணியில் மனித புதைகுழியை ஏற்படுத்திவிட்டு அவர் சென்றார். அடுத்ததாக உங்களுக்கு தெரிய வேண்டும், ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களுக்கு நாங்கள் எமது தமிழர்கள் வாக்களித்திருக்கலாம். அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால், பல படுகொலைகள், கொக்கட்டிச்சோலை படுகொலையாக இருக்கலாம், அதே போன்று உடும்பன்குளம் படுகொலையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட படுகொலைகளுக்கு சூத்திரதாரியாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக தமிழர்களை ஒடுக்குகின்ற செயல்பாடுகளில் மிகவும் உயர்வாக செயல்பட்டிருந்தார், அல்லது தமிழர்களை மலினப்படுத்தி இருந்தார். பிரேமதாஸ் அவர்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு தெரிய வேண்டும், வாக்களித்திருக்கின்றோம். பந்தாரமுலை படுகொலை நடந்தது அவர் காலத்தில், அதே போன்று சத்திரகொண்டான் படுகொலை நடந்தது அவரது காலத்தில், மகளிர்தீவு படுகொலை நடந்தது அவருடைய காலத்தில், வீரமுனை படுகொலை மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறுபட்ட படுகொலைகள் நடந்தது அவருடைய காலத்தில். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரிய வேண்டும், அடுத்து மஹிந்த ராஜபக்ச அவருக்கு வாக்களித்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர் தந்தது என்னவென்றால், எங்களுக்கு முள்ளிவாய்க்கால் படுகொலை இறுதி யுத்தத்தின் போது எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராயப்பு யோசப் ஆண்டகை அவர்களது சாட்சியத்தின்படி 1,46,000 மக்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்கள் வாக்குகளை கொடுத்து அவர்களை தெரிகின்ற போதெல்லாம் அவர்கள் எங்களுக்கு தந்தது படுகொலைகளை தான் பரிசுகளாக தந்திருக்கின்றார்கள். அதே போன்று நல்லாட்சி என்கின்ற காலத்தில் மைத்ரிபால சிறிசேன அவர்களை நாங்கள் எல்லோரும் ஏகோபித்து தெரிவு செய்தோம், மஹிந்த ராஜபக்ச அவர்களை தோல்வியடைய செய்தோம். ஆனால் நல்லாட்சி காலத்தில் கட்டாயமாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை. நாங்கள் யாரை தோற்கடித்தோமோ, எங்களுடைய எதிரி என்று யாரை தோற்கடித்தோமோ அவர் மஹிந்த ராஜபக்ச அவர்களை பிரதம மந்திரியாக அங்கு பீடமேற்றி அவர் அழகு பார்த்தார். அதே போன்று கடந்த தேர்தலிலும் கூட நாங்கள் கோட்டாபாய ராஜபக்ச அவரை சொல்ல போனால் கோட்டா தமிழர்களின் நெஞ்சில் பாய்ந்த ஒரு தோட்டா என்று சொல்வார்கள்.
அந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களை தோற்கடிப்பதற்காக நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அதிகமான வாக்குகளை அளித்திருந்தோம். ஆகவே சிங்கள தலைவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்காமல் இருக்கவில்லை, வாக்களித்தோம். ஆனால் அவர்கள் எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். 8 தடவை சிங்கள தலைவர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எதனையும் செய்யவில்லை. சர்வதேச விசாரணை, காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டி உண்மையை கண்டறிய சொல்லி நீதி வழங்க சொல்லி அவர்களுக்கு மீண்டும் இப்படியான அவலம் ஏற்படாமல் இருப்பதை தடுக்க சொல்லி போராட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனால் இதுவரை சர்வதேச விசாரணை நடைபெறவில்லை. அந்த யுத்தத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்கின்ற சர்வதேச விசாரணையும் இல்லை, உள்நாட்டு பொறிமுறை மூலமான விசாரணைகளும் செய்யப்படவில்லை. ஆகவே உங்களுக்கு தெரிய வேண்டும், நாங்கள் நீதியை கோரினோம், உண்மையை கண்டறிய சொன்னோம். ஆனால் எந்த ஒரு பலாபலன்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில் தான் அறவழியில் 30 ஆண்டுகள் அறவழி போராட்டத்தை எங்களுடைய தந்தை செல்வா நடத்தினார். ஒரு துளி ரத்தமும் சிந்தாமல் தமிழர்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்கலாம் என்று அவர் நினைத்தார். ஆனால் அவரும் ஏமாற்றப்பட்டார். அவருக்கு கொடுத்த பரிசு என்னவென்றால் 1956ஆம் ஆண்டு ஒரு இனப்படுகொலை இக்னியாகலை பிரதேசத்தில் நடைபெற்றது. 1958இல் நாடளாவிய ரீதியில் இனப்படுகொலை நடைபெற்றது. 1961இல் படுகொலை நடைபெற்றது, இனப்படுகொலை. 1964இல் படுகொலை நடைபெற்றது. 1974, 1977, 1981, 1983 என்று நாட்டில் இனக்கலவரம் என்ற பெயரில் இனப்படுகொலைகளும் அவர்களுடைய சொத்துக்களை அழிக்கின்ற சூறையாடுகின்ற செயல்பாடுகளும் நடைபெற்றன. அதற்கு அடுத்த நிலையில் தான் இளைஞர்கள் இந்த அகிம்சை போராட்டத்தில் நம்பிக்கை இழந்து அவர்கள் அடுத்த கட்டமாக முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டும், அடித்தால் அடிப்போம், சுட்டால் சுடுவோம், அழித்தால் அழிப்போம் என்ற ஒரு பாங்கில் அவர்கள் ஆயுதங்களை தூக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்பட்டது. அதுவும் 30 ஆண்டுகள் அந்த போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றாலும் 22க்கு மேற்பட்ட நாடுகள் சேர்ந்து அந்த போராட்டத்தை மௌனிக்க செய்திருந்தது. அதன் பின்னர் 15 ஆண்டுகள் காலம் ஓடி இருக்கின்றது. இந்த 15 ஆண்டுகளிலும் இந்த ஆயுத பிரச்சனைக்கு ஆயுதம் மூலமாக தீர்வு, அரசியல் பிரச்சனைக்கு அரசியல் ரீதியாக தீர்வு கிடைக்கும் என்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறினார். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூனிடம் கூட அவர் குறிப்பிட்டிருந்தார், நாங்கள் 13+ தருவோம் என்று சொல்லியிருந்தார். 13 இல்லை, 13+ இல்லை, 13- இல்லை. ஆகவே தமிழ் மக்களை மிக கடுமையாக ஏமாற்றி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இந்த யுத்தத்தின் பின்னரும் கூட 3 ஜனாதிபதிகளை தெரிவு செய்ததன் பின்னர் தமிழ் மக்கள் 8வது 9வது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். அதாவது 8 தடவைகள் நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். 46 ஆண்டுகள் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையில் ஏமாற்றி இருக்கின்றீர்கள். சுதந்திரம் அடைந்த பின்னர் 75 ஆண்டுகள் எங்களை ஏமாற்றி இருக்கின்றீர்கள். இந்த ஏமாற்றத்தின் பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள், அதாவது பொது கட்டமைப்பு என்று சொல்லப்படுவது 83 குடிசார் சமூக கட்டமைப்பை உட்கொண்டிருக்கின்றது. ஏறத்தாழ 9 தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து இதில் பணியாற்றி கொண்டிருக்கின்றன. எல்லாம் இணைந்துதான் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றது. ஆகவே பொது வேட்பாளரை விடுத்து ஏனைய இன வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களிப்பது என்பது பொருத்தமற்ற செயல்பாடு. அதாவது உங்களுக்கு தெரிய வேண்டும், 8 தடவைகள் நாங்கள் வாக்களித்து இருந்தும் கூட ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். அந்த ஏமாற்றத்தின் அடுத்த வடிவமாக ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு மாற்று வழியாக, ஒரு மாற்று தேடலாக இந்த பொது கட்டமைப்பினர் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார். எமது வடக்கு கிழக்கு தாயக மண்ணில் தமிழ் பொது கட்டமைப்பினரால் நிறுத்தப்பட்ட ஒரு வேட்பாளரை தமிழர்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனமான செயலா, அல்லது தமிழ் வேட்பாளரை வெற்றி பெற வேண்டும் என்று உழைப்பது முட்டாள்தனமான செயலா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். பொது வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று பல கொக்கரிப்புகள் வடக்கு பகுதியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றன.
பொது வேட்பாளரை நிறுத்தியது முட்டாள்தனமான செயல்பாடு என்று சொல்லப்படுகின்றது. பொது வேட்பாளர் என்பது ஒரு மாயமான் என்று சொல்லப்படுகின்றது. தங்களை தாங்களே அறிவு மேதைகளாக பிரகடனப்படுத்திக் கொள்கின்ற சிலர் இப்படியான கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் சொன்னேன் ஏற்கனவே, பேச வேண்டிய மேடைகளில் பேச வேண்டியதும் பேசக்கூடாத மேடைகளில் பேசுவதும் தமிழர்களை நாசமாக்குகின்ற செயல் என்று சொல்வார்கள். தமிழன் தமிழனுக்கு வாக்களிக்காமல், தமிழன் தமிழ் தேசியவாதியான வேட்பாளருக்கு வாக்களிக்காமல், தமிழர்களை ஒற்றுமைப்படுத்துகின்ற அந்த செயல்பாடுகளுக்கு வாக்களிக்காமல், தமிழ் தேசிய கட்சிகளை ஒற்றுமைப்படுத்துகின்ற அந்த கைங்கரியங்களுக்கு வாக்களிக்காமல், தமிழன் ஒரே குரலில் பேச வேண்டும் என்ற அந்த செயல்பாட்டிற்கு வாக்களிக்காமல் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றோம்? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போது இந்த தமிழ் தேசிய வேட்பாளரை ஆதரிப்பது கூட துரோகம் என்று சொல்லுகின்ற சில சிந்தனையாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த துரோகம் என்ற சொல்லின் அர்த்தம் என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை. அதாவது கற்றுக்குட்டி அரசியல் என்று சொல்வார்கள். கற்றுக்குட்டி அரசியல், அரசியலை முழுமையாக விளங்கிக் கொள்ளாமல், முழுமையாக அறிந்து கொள்ளாமல் அந்த அரசியலை செய்கின்ற சிறுபிள்ளைத்தனமான அரசியலை கற்றுக்குட்டி அரசியல் என்று சொல்வார்கள். உங்களுக்கு நல்லா தெரிய வேண்டும், ஒரு பாடல் ஒன்று இருக்கின்றது. கதை கட்ட சில பேர் இருந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு என்று கண்ணதாசன் அப்படியான வரிகளை தந்திருக்க வேண்டும். தலையாட்ட சிலர் இருந்து விட்டால் தவறான முடிவுகளுக்கும் தட்டுப்பாடு இருக்காது. நான் சொன்னது போன்று கண்ணகி என்பது ஒரு கற்பக்கரசி, நாங்கள் தெய்வமாக பூசிக்கின்றோம். அப்படிப்பட்ட கண்ணகி தாயை களங்கப்படுத்துகின்றவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அதே போன்று காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு என்பது போன்று எல்லாவற்றிற்கும் தலையாட்டக்கூடிய பொம்மைகள் இருந்து விட்டால் தவறான முடிவுகள் தப்பான முடிவுகள் எடுப்பதற்கும் அது காரணமாக அமைந்துவிடும். ஆகவே தவறான முடிவுகளை எடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றினால், தப்பான முடிவுகளை எடுத்துக்கொண்டால் நாங்களும் தலையாட்டிகளாக அல்லது அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்க முடியாது. எனவேதான் நான் இந்த இடத்தில் தலைவரிடம் கேட்டேன், இப்படி ஒரு தமிழ் தேசிய பொது வேட்பாளரை ஆதரித்து நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் நான் கட்டாயமாக மேடை ஏற வேண்டி இருக்கின்றது என்று சொன்னேன். அவர் சொன்னார், தாராளமாக அதனை செய்யும்படி சொன்னார். நியாயமான விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லாபமான விடயங்கள் என்பதற்காக யாருக்கும் பின்னால் செல்ல முடியாது. எங்களை பொறுத்தமட்டில் உரிமையா சலுகையா என்று கேட்டால் நாங்கள் உரிமைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நியாயமா லாபமா என்று கேட்டால் நாங்கள் நியாயத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சிலர் லாபத்தை நோக்கி ஓடி செல்கின்றார்கள். அடுத்த முறை சில வேளைகளில் ஆளுநர் பதவி கிடைக்கலாம், அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவிகள் கிடைக்கலாம் என்ற நம்பிக்கையில் அவர்கள் சில வேளைகளில் வேறு முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஆனால் சிலர் சொல்லுகின்றார்கள், வெல்லக்கூடிய வேட்பாளருக்கு வாக்களித்து விட்டு எதனையாவது பெற்றுக்கொள்வதுதான் சரி என்று சொல்லுகின்றார்கள். அப்படி பார்க்க போனால் சென்ற முறை நாங்கள் கோத்தபாய ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களித்திருக்க வேண்டும். அவர்தான் வெல்லக்கூடிய வேட்பாளராக இருந்தார், வென்றார். அது தமிழ் தேசிய கட்சிகளின் கொள்கை அல்ல. எமக்கென்று வடகிழக்கில் ஒரு சுயநிர்ணய உரிமை வேண்டும், சுயாட்சி வேண்டும். நாங்கள் ஒரு கௌரவமான மூத்த குடி என்பதை நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். உங்களுக்கு தெரிய வேண்டும், இந்த யுத்தம் முடிந்த பின்னர் நூற்றுக்கணக்கான விகாரைகள் வடக்கு கிழக்கில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. வடக்கு கிழக்கில் நூற்றுக்கணக்கான விகாரைகள். எங்களுடைய வேட்பாளர் இப்போது அந்த வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கிராமமாக பட்டி தொட்டி மூலை முடுக்கு சந்து பந்துகள் எல்லாம் இப்போது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேட்பாளர் கடந்த முறை வழங்கிய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் 1000 விகாரைகளை வடக்கு கிழக்கில் அமைப்பது என்று பிரகடனம் செய்திருக்கின்றார். ஒவ்வொரு அந்த மதகுருவுக்கும் 50 குடும்பங்கள் வரலாம், 50,000 குடும்பங்கள் குடியேற்றப்படலாம். அவர்களை பாதுகாப்பதற்கென்று படை முகாம்கள் வரலாம். பின்னர் என்ன நடக்கும்? வடக்கு கிழக்கு சிங்கள பௌத்தமயமாகுதல் மிகவும் இலகுவாக நடந்துவிடும்.
எனவேதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்வது போன்று இந்த விகாரைகள் கட்டப்படுவது என்பது பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் விகாரைகள் கட்டப்படலாம், பௌத்தர்கள் உள்ள இடத்தில் அந்த விகாரைகளை கட்டலாம், கோவில்கள் கட்டப்படலாம், அங்கு வழிபடுகின்ற பக்தர்கள் இருக்கிற இடத்தில் கோவில்கள் கட்டப்படலாம், தேவாலயங்கள் அமைக்கப்படலாம், அந்த தேவாலயத்தில் பூசிக்கின்ற பக்தர்கள் இருக்கின்ற இடத்தில் அதனை செய்யலாம். ஆனால் விகாரைகளை கட்டுவது என்ற பெயரில் உங்களுக்கு தெரிய வேண்டும், அம்பாறையில் 17% தான் தமிழர்கள் இப்போது இருக்கின்றார்கள். திருகோணமலையில் ஏறத்தாழ 30% தான் தமிழர்கள் இருக்கின்றார்கள். மட்டக்களப்பில் மாத்திரம் ஏறத்தாழ 74% தமிழர்கள் இருக்கின்றார்கள். இந்த மண்ணை ஆக்கிரமிப்பதற்காக இப்போது மயிலத்தமடு மாதவனை என்கின்ற இடத்தில் மேய்ச்சல் தரையை அபகரித்து சட்டவிரோதமான முறையில் 1000க்கும் மேற்பட்ட அயல் மாவட்ட பெரும்பான்மை இனத்தவர்கள் இப்போது குடியேறி இருக்கின்றார்கள். அதன் திட்டம் என்னவென்றால், அம்பாறையை அபகரித்தது போன்று, திருகோணமலையை அபகரித்தது போன்று மட்டக்களப்பை அபகரிப்பதற்காக அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்பது இனத்தை அழிப்பது, கலாச்சாரத்தை அழிப்பது, நினைவிடங்களை அழிப்பது, அடுத்த கட்டமாக வாழ்வாதாரங்களை அழிப்பது. இப்போது வாகரை பிரதேசத்தில் வாழ்வாதாரங்களை அழிக்கின்ற செயல்பாடு இல்மனைட் அகழ்வு என்ற பெயரில் அங்கிருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் அளிக்கப்பட இருக்கின்றது. இந்த இறால் வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு என்ற திட்டத்தில் கீழ் அங்கு வாழ்வாதாரம் அளிக்கப்பட இருக்கின்றது. மொத்தத்தில் தமிழர்களை அழிப்பதற்கான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது நாங்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்து விட்டு தமிழ் வேட்பாளரை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும், தமிழ் வேட்பாளரை நிறுத்தியது முட்டாள்தனமான செயல்பாடு என்று கூறுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு வினயமான வேண்டுகோள் என்னவென்றால், தயவு செய்து இந்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த தேர்தலில் உங்களுடைய உறவினர், உங்களுடைய தமிழர், உங்கள் மொழி பேசுகின்றவர், உங்கள் கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றவர் முதற் தடவையாக ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவரை தமிழ் தாயக மண்ணில் வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல, மலையக சகோதரர்கள் எங்களோடு தொலைபேசி மூலமாக உரையாடுகின்றார்கள், நாங்களும் வாக்களிப்போம், கொழும்பு தமிழர்கள் கூட உரையாடுகின்றார்கள். எல்லோரும் தமிழர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எனவே வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் தாயக மண்ணில் தமிழர் தோற்கக்கூடாது, இந்த தாயக மண்ணில் மாற்றி இனத்தவர்கள் அதிகமான வாக்குகளை பெறக்கூடாது. எனவே 50% அதிகமான வாக்குகள் இந்த வடக்கு கிழக்கு தாயக மண்ணில் நிச்சயமாக அளிக்கப்பட வேண்டும். எமது பொது வேட்பாளர் சங்கு சின்னத்திற்கு அரியநேத்திரன் அவர்களுக்கு இவ்வாறு செய்ய வேண்டும். இது உங்களுடைய வரலாற்று கடமை. ஒரு காலத்தில் சொல்வார்கள் வரலாற்று துரோகம் என்று சொல்வார்கள். ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் எங்களுடைய மலையக மக்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டதற்கு, வாக்குரிமை பறிக்கப்பட்டதற்கு அதற்கு ஆதரவாக வாக்களித்ததை ஒரு வரலாற்று துரோகம் என்று சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் இந்த பொது வேட்பாளருக்கு தமிழர்கள் வாக்களிக்காமல் விட்டால் அது ஒரு வரலாற்று துரோகமாக பார்க்கப்படும், வரலாற்று பழியாக இருக்கும். ஆகவே தயவு செய்து உங்களுடைய வேட்பாளருக்கு வடக்கு கிழக்கில் எங்கும் ஓடி ஒழியாமல் யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கிலே முழுமையாக வாழ்ந்தவர், வடக்கு கிழக்கில் உள்ள துன்பங்கள் முழுவதையும் சுமந்தவர், எந்த மாவட்டத்திலும் மாறி தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அந்த உரையினை வழங்கி சென்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த உரையினை நிகழ்த்தி வைக்குமாறு என்பாக அழைப்பது சிவில் அமைப்பு பிரதிநிதி சிவயோகநாதன் அவர்களை என்பாக அழைக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளைவிக்குமாறு என்பாக கேட்டுக்கொள்கின்றேன். பூர்வமாக நிரூபிப்பதற்காக இந்த கருத்தினை நான் உங்கள் முன் வைக்கிறதுக்கு வருகின்றேன். எமது முதலாவது கால்நடை வளர்ப்பை பற்றி நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், அந்த கால்நடைகளுக்குரிய மேய்ச்சத்தரை இல்லாமல், அந்த மேய்ச்சத்தரை மூலமாக அந்த மக்களுக்கு வருகின்ற வாழ்வாதாரம் கிடைக்காமல், அந்த வாழ்வாதாரம் கிடைக்காமல் பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்படும் பொழுது அந்த சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு திட்டமிட்ட வகையில் அந்த மக்கள் பொருளாதார ரீதியாக நசுக்கப்படுற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்தது கடல் வளம், மீன் வளம் என்று சொல்லக்குள்ள நீங்கள் கடல் தொழில் எடுத்தீங்கன்னு சொன்னால், புன்னக்குடாவில் சாயப்பட்டறை திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சாயப்பட்டறை மூலமாக அந்த நீர் கடலில் கலக்கப்படும் பொழுது
அங்கு இருக்கிற கரையோர கரைவழி மீன் தொழில் செய்பவர்களுக்கு மீன் இல்லாமல் போகும் பொழுது அந்த மக்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் இழக்கப்பட போகிறார்கள். சரி, அது போகட்டும். நாங்கள் ஆத்து தொழிலை செய்வதாம் நினைக்க போறீங்களா? ஆத்து தொழில் செய்பவருக்கு வாகரை பிரதேசத்தில் ரால்பனை திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த ரால்பனை திட்டத்தின் மூலமாக அங்கிருக்கிற கழிவு நீரை அந்த ஆற்றுக்குள் விடும் பொழுது அங்கு உண்டாகிற அந்த 54 கிலோமீட்டர் நீளமான இந்த வாவியில் குஞ்சு பொறிக்கிற பகுதியே இந்த வாகரை பிரதேசத்தில் தான் அதிகமான கண்டல் தாவரங்களை கொண்ட பிரதேசமாக இருக்கின்றது. எனவே அந்த கழிவு நீரை அந்த கண்டல் தாவரங்களுக்குள் விடும் பொழுது உங்களுக்கு எதிர்காலத்தில் மீன் இனங்களோ இறால் இனங்களோ நண்டு இனங்களோ இல்லாத போகும் பொழுது எமது வாழ்வாதாரம் எலும்பு அங்கு முறிக்கப்படுகிறது. மூன்றாவதாக அடுத்ததாக நீங்கள் எல்மினேட் சுற்றுப்புற சூழலை பற்றி பார்க்கமாக இருந்தால் கதிரவழியிலிருந்து மட்டக்களப்பு பாலைமீன் மருவ வரையும் அந்த எல்மினேட் இருக்கின்றது. அந்த அகழ்வு செய்யும் பொழுது அந்த அவர்களுடைய இருப்பிடம் எல்லாம் கேள்விக்குறியாக போகின்றது. ஆனால் இது இன்னும் ஒரு விசேடமான தன்மை என்றால் அரசுடன் இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்மார்களுக்கும் இந்த ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டம் என்ற ஒரு போர்வையில் இந்த அழிப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தின் வளத்தை சிதைக்கின்ற இந்த தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கின்ற பொருளாதாரத்தை சீரழிக்கின்ற இந்த வேலை திட்டங்களுக்கு பேர் அபிவிருத்தியா. இந்த அபிவிருத்தி என்ற சொல்லின் பின்னால் இருக்கின்றது கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு. எனவே தயவு செய்து மக்கள் மட்டக்களப்பு மட்டும்தான், நான் பொதுவான அரசியலை இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிறார்கள், நான் அந்த விடயங்களை தொட்டு செல்லவில்லை. எனவே எமது இருப்பையும் எமது வாழ்வாதாரத்தையும் எமது எதிர்காலத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு தேசமாக ஒற்றுமையாக நாங்கள் ஒரு என்ன சொல்றது தற்சார்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார கட்டமைப்பு நமக்கு உருவாக்கப்பட வேண்டும். அந்த தற்சார்பு நிலை பொருளாதார கட்டமைப்பு உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நமக்கு வலிமையான ஒரு அரசியல் பின்னணி இருக்க வேண்டும். அந்த வலிமையான அரசியல் பின்னணி இல்லை என்று சொன்னால் நாங்கள் யாரிடமும் எதையும் பெற்றுப்பெற முடியாது அல்லது பேரம் பேசவும் முடியாது. அந்த அடிப்படையில் தான் தமிழ் பொது மக்கள் சார்பில் தமிழ் பொது வேட்பாளரை ஆகிய பாவன அரியநேந்திர மன்னன் அவர்கள் இனங்காணப்பட்டு தமிழ் தேசியத்தின்பால் அவருடைய கடந்த கால வரலாற்றினை கருத்தில் கொண்டு மிகவும் நேர்மையான ஒரு மனிதராக களமிறக்கப்பட்டிருக்கின்றார். எனவே தயவு செய்து உங்களுடைய பொன்னான வாக்குகள் எல்லாம் சங்கு சின்னத்துக்கு அளிப்பது மூலமாக எமது தமிழ் தேசிய அரசியலை மீண்டும் ஒரு கட்டத்துக்கு நாங்கள் 22 ஆசனங்களை வைத்திருந்த நாங்கள் இப்போ எல்லாம் மாறி சின்ன சின்ன கூறுகளாக பிரிந்து பிளவுபட்டிருக்கின்ற ஒரு நிலையை மாற்றி அமைத்து எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு குடையங்கள் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பெரும் பிரச்சார நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த பல வருடங்களாக நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள தலைவர்களை தெரிவு செய்வதில் ஜனாதிபதியாக நாங்கள் முன்னின்று உழைத்தவர்கள். அதற்கான காரணம் நாங்கள் எங்களுக்கான ஒரு நியாயமான அரசியல் தீர்வை பெற வேண்டும், அதை இவர்கள் வழங்குவார்கள் என்ற வகையிலே நாங்கள் அந்த நடவடிக்கையில் இருந்தோம். எங்களுக்கு 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு தலைமை தாங்கி நடாத்திய சரத் பொன்சேகாவை நாங்கள் ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த நேரம் பிரச்சாரம் செய்தோம். அது ஏன் செய்தோம் என்றால் அவரை வைத்து சில உண்மைகளை எடுக்க வேண்டும், அத்தோடு நாங்கள் அவரை வைத்து ஒரு தீர்வை பெற வேண்டும். அடுத்தபடியாக மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வரக்கூடாது. அதே போன்று 2015ஆம் ஆண்டு நாங்கள் மஹிந்த ராஜ ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் வேண்டுகோளிலும் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா முன்னாள் ஜனாதிபதி அவர்களின் வேண்டுதலின் பேரிலும் நாங்கள் மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக்குவதற்காக வீடு வீடாக பிரச்சாரம் செய்தோம். ஆனால் மைத்ரிபால சிறிசேனவை நாங்கள் அதிலே ஜனாதிபதியாக்கினோம். பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே அமர்ந்தார். அப்போது எங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? புதிய அரசியலமைப்பு ஒன்று தோற்றம், அதில் எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளும் முக்கியத்துவம். புதிய அரசியலமைப்பு என்று தயாரித்தார்கள், இடைக்கால அறிக்கை என்று தந்தார்கள், பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு என்றார்கள். ஐயா சம்பந்தர் ஐயா எங்களுக்கு சொன்னார், ஒருமித்த நாட்டுக்குள்ளே, ஒன்றுபட்ட நாட்டுக்குள்ளே, பிரிக்கப்படாத நாட்டுக்குள்ளே ஒரு அரசியல் தீர்வை, நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அரசியல் தீர்வை இந்த ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம், மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் எங்களுக்கு வழங்கும். ஆகவே அதை நாங்கள் இடைக்கால அந்த ஜாப்பிலே தேர்த்திருக்கிறோம். இவ்வாறு சொன்னார்கள்.
நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தோம். ஆனால் கதிரை ஏறியதும் மைத்ரிபால சிறிசேன ஒரு ஜனாதிபதியாக இருந்து கூட எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்க அடிக்கடி கூப்பிட்டு பேசுவார். நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் அவரோட கதைப்பதற்கு. ஆனாலும் சில நன்மைகள் நடக்கும், நன்மைகள் நடக்கும், நன்மைகள் நடக்கும் என்று கூறிக்கொண்டு எங்களை அழைத்து சென்றார்கள். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. எல்லாம் ஏமாற்றம். கதிரை ஏறும் வரையும் சிங்கள தலைவர்கள் எங்களை கட்டிப்பிடித்தார்கள், கதை சொன்னார்கள், அரவணைத்தார்கள். கதிரை ஏறியதும் அவர்கள் எங்களை தள்ளிவிட்டார்கள். நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். இன்று இலங்கை தமிழரசு கட்சி, நாங்கள் எங்களது கட்சி, நாங்கள் அநேகமாக அந்த கட்சி கூட்டத்திற்கு எனக்கு அழைக்கவில்லை. கடந்த 1ஆம் தேதி ஒரு தீர்மானம் எடுத்ததாக ஊடகங்களில் அறிந்தேன். சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரிக்க வேண்டும் என்று எடுத்ததாக. ஆகவே எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் பல கூட்டங்களுக்கு சென்றோம். என்னை அழைக்காத ஒரு கூட்டமாக அது இருந்தது. அந்த கூட்டத்திலே அந்த தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தீர்மானத்தை அறிந்து நாங்கள் பகிரங்கமாக சொன்னோம், எங்களுக்கு அழைக்கவில்லை, அந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். ஏனென்றால் ஏன் நாங்கள் இதை சொல்லுகிறோம் என்றால், முக்கியமாக கடந்த பல வருடங்களாக எங்கள் மக்கள் அனுபவித்த ஒரு துன்பியலுக்கும் எங்களால் நீதி பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான நாட்களாக எமது உறவுகள், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக கவனஈர்ப்பு போராட்ட உண்ணாவிரதங்கள் இருந்தார்கள். மயிலத்தமிழ் மாதவனையை மீட்டு தங்கள் பண்ணையாளர்கள் அங்கு தங்களது கால்நடைகளை வளர்ப்பதற்காக அங்கு வீதிகளிலே குந்திக் கொண்டிருந்தார்கள். இங்கே கவனஈர்ப்பு போராட்டம் வாகரையிலே இல்மனேட் ரால் பண்ணைக்கு எதிராக நடாத்தினார்கள். எதற்கான முடிவையும் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் தரவில்லை. எல்லாம் தெரியும். எதிர்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாசா இந்த விடயங்கள் குறித்து பாராளுமன்றத்திலே உரக்க கூறவில்லை. அதே சஜித் பிரேமதாசாவுக்கு நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக அவர் முன்பு இருக்கும் போது அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர்கள். ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவரான போது எங்கள் சார்பாக, எங்கள் மக்கள் சார்பாக அந்த பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்டவரை மீண்டும் ஜனாதிபதியாக்க வேண்டுமா? அன்பார்ந்த மக்களே, இப்போது அனுரா திசாநாயக்க அவர்கள் ஜேவிபி தலைவர், அவர் பாராளுமன்ற வேட்பாளராக, அதாவது ஜனாதிபதி வேட்பாளராக இப்போது வந்திருக்கின்றார். உண்மையில் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். நான் எப்போது நீதியை கதைக்க விரும்புபவன். அவர் ஊழலை மட்டுப்படுத்துவார், ஊழல் நடைபெறாமல் பாதுகாப்பார். அவரது கருத்துக்களில் இதுகளில் நான் இதுவரை அறிந்து கொண்டேன். ஆனாலும் அவர் கடந்த காலங்களில் எமக்கு ஆற்றிய துரோகத்தை நாங்கள் மறக்கவில்லை. எமது நாட்டிலே 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. அதன் மூலம் மாகாண ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது. தமிழர்களுக்காக கொண்டு வரப்பட்ட மாகாண ஆட்சி முறையிலே அனுபவித்தவர்கள் நாங்கள் மாத்திரமல்ல, சிங்கள மக்களும் இஸ்லாமிய மக்களும் எல்லாரும் தான் அந்த மாகாண ஆட்சி முறையை இலங்கை முழுவதும் அனுபவித்தோம். ஆனால் வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் வடக்கு கிழக்கு இணைப்போடு இந்திய இலங்கை அரசாங்கம் இரண்டும் ஒப்பந்தம் செய்த சர்வதேச ஒப்பந்தத்தை அதற்கு எதிராக வடக்கு கிழக்கு பிரிக்க வேண்டும் என்ற ரீதியிலே ஜேவிபி இப்போது வேட்பாளராக இருக்கின்ற அனுரா அவர்கள் அவரது கட்சியினர் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து வடக்கை வேறாகவும் கிழக்கை வேறாகவும் பிரிக்க செய்தார்கள். ஆகவே இவ்வாறு எங்களுக்கு துன்பம் செய்தவர்கள் நாங்கள் அவ்வாறு வடக்கு கிழக்கு இணைந்திருந்தால் ஒரு தீர்வை நாங்கள் பெற்றால் தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்து விடுவார்கள் என்பதற்காக இந்த நடவடிக்கைகளை செய்தவருக்கு நாங்கள் வாக்களிக்க முடியுமா? இன்னும் ஒரு உண்மையை நான் கூறுகிறேன். இதே ஜேவிபி பாராளுமன்ற தேர்தல் முடிவுற்றது. அண்மையில் நடந்த பாராளுமன்றத்தின் கடந்த 4 வருடங்களுக்கு முன் நடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுற்றதும் நானும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி கண்டேன். அதன் பிற்பாடு என்னிடம் சில பிரதிநிதிகள் வந்தார்கள். ஜேவிபியின் தேசிய பட்டியலுக்கு உங்களை நியமிக்க கோருகின்றார், நீங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டார்கள். என்னிடம் வந்து கதைத்தார்கள். நான் அப்போது சொன்னேன்,
நான் தோத்தாலும் பரவாயில்லை, நான் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, நான் அதற்கு வரமாட்டேன். நான் இந்த மேடையிலே சொல்கிறேன் இந்த உண்மையை. நாங்கள் எப்போதும் இனம் சார்ந்துதான் இருப்போம். உழைக்க வந்தவர்கள் அல்ல, சொத்து சேர்க்க வந்தவர்கள் அல்ல. இந்த இனத்துக்காகத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கடந்த காலங்களில் குதித்தது. என்ற இனம் ஒன்று சேர்ந்து நியாயமான கோரிக்கையை முன்வைத்து அந்த கோரிக்கையை நிமித்தம் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக தமிழாளை இறக்கி தான் ஜனாதிபதியாக வர முடியாது என்பதை உணர்ந்தாலும் தமிழ் மக்களுக்கு இந்த சிங்கள அரச தலைவர்கள் கடந்த காலங்களில் ஏமாற்றி வந்ததற்கு பாடம் கற்பிக்கவும், சர்வதேசத்தில் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் பிரச்சனை இருக்கிறது, அவர்களது பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதை காட்டவும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக நிற்க வேண்டியது தமிழரசு கட்சியின் பிரதிநிதியாகிய எனது கடமை என்பதை உணர்ந்து நான் இதில் வந்து சேர்ந்து கொண்டேன். நான் சில நாட்கள் இங்கிருக்கவில்லை, தமிழ்நாட்டிற்கு சென்றிருந்தேன். ஆனால் தான் எனது குரலும் அந்த நேரத்தில் ஒலிக்கவில்லை. இப்போது சொல்லுகிறேன், இன்று நாங்கள் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள், இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்தின் தமிழரசு கட்சியின் பொருளாளர் நான், அண்ணன் ஸ்ரீநேசன் அவர்கள் தமிழரசு கட்சியின் செயலாளர், வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியின் உபதலைவர், மகளிர் அணி செயலாளர் இங்கு இருக்கிறார் ரஜினி அம்மா அவர்கள். நாங்கள் வந்திருக்கிறோம். தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் இல்லை என்று நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. நாங்கள் இங்கே நிற்கிறோம். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறோம். தமிழ் பொது வேட்பாளராக இருக்கிற அண்ணன் அரியநேந்திரன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க கோருகிறோம். இது இப்போது தமிழ் மக்கள் அளிக்க வேண்டிய கட்டாய கடமை. சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பது ஒன்றை நீங்கள் உணருங்கள். எங்களோடு இருந்து சிலர் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று பிரச்சாரம் செய்பவர்களை பார்த்தால் திருமணத்தால் சிங்களமானவர்கள், அடுத்த பக்கத்தால் பார்த்தால் தாய் தகப்பனால் சிங்களமானவர்கள் 50-50. இவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம், உறவு இருக்கிறது சிங்களத்தில். அவர்கள் கோபித்து விடுவார்கள். ஆகையால் தான் அவர்கள் உங்களிடம் வந்து, எங்கள் மக்களிடம் வந்து, நீங்கள் தமிழ் பொது வேட்பாளர் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்காதீர்கள், இந்த அரசாங்க சிங்கள பிரதிநிதிகளுக்கு வாக்களியுங்கள் என்று வீடு வீடாக துண்டு கொடுத்து திரிகிறார்கள். இதை போல கேவலமான விடயம் ஒன்றும் இல்லை. ஆகையால் அன்பார்ந்த எமது உறவுகளே, எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த தமிழ் மக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல, மலையக மக்கள் மற்றும் கொழும்பு உட்பட அனைத்து பகுதியிலும் வாழும் தமிழ் மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எதன் மூலம் என்றால், அண்ணன் தமிழ் தேசிய பற்றாளர் எங்கள் அண்ணன் அரியநேந்திரன் அவர்களின் சின்னமாகிய சங்கு சின்னத்திற்கு வாக்களித்து பெருந்தொகையான வாக்குகளை பெற்று அவர்கள் அதை நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்டு அரசுகளும் ஆட்சியாளர்களும் உணர்வார்கள், உணர வேண்டும். சர்வதேச சமூகமும் உணர வேண்டும். அது உங்கள் கைகளில் இருக்கின்றது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே தயவு செய்து எதிர்வரும் 21ஆம் தேதி உங்கள் வாக்குகளை நேரத்திற்கு சென்று சங்கு சின்னத்திற்கு வாக்களியுங்கள். தமிழ் தேசிய பொது வேட்பாளரை வெற்றி பெறச் செய்யுங்கள். ஒற்றுமையை இந்த நாட்டிலே நிலைநாட்டுங்கள். ஆகவே சங்கு சின்னத்தின் பிரதிநிதி ஜனாதிபதியாக வரமாட்டார், அதை மனதில் வையுங்கள். ஆனால் தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டின் சிங்கள தலைவர்கள் ஏமாற்றியதற்கு அது ஒரு பாடமாக அமையும். அந்த பாடத்தை புகட்டுங்கள். அவர்கள் இனிவரும் காலத்தில் எங்களை தேடி வர வையுங்கள். அதற்கு உங்களது பங்களிப்பு அந்த சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதுதான் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன்.